இந்திய உபகண்டத்தில் சில பகுதிகளிலே மிகுந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பஹல்காமிலே 26 அப்பாவி உயிர்களை கொடிய தீவிரவாதிகள் ஈவு இரக்கமின்றி சுட்டு கொன்றார்கள். ஒரே ஒரு மனதுக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தி என்னவென்றால், 10க்கு குறையாத முஸ்லிம் இளைஞர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த பஹல்காமைச் சேர்ந்த இளைஞர்கள், மீதமுள்ளவர்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி பத்திரமான இடங்களிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த செய்தி விரிவாக சொல்லப்படவில்லை. ஒரு சில பத்திரிகைகளிலே மாத்திரம் 2 வரிகள் வந்தன. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் எனில், யுத்தம் தொடுக்க வேண்டும் என்று பொறுப்பிலே இருக்கிற மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் அதே கோணத்தில் பிரச்சனையை அணுகுவதாக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்லி வருகிறார்கள். யுத்தம் என்பது சும்மா எளிதாக வந்துவிட்டு போகிற காரியம் அல்ல. போர் என்று வந்தால் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால், நாமும் அப்படிப்பட்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது அதே ஆயுதங்களை பாகிஸ்தான் தரப்பிலும் இருப்பதனாலே அவர்களும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், குழந்தைகள், தாய்மார்கள், தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத அப்பாவிகள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்படுவார்கள். இருதரப்பிலும். அங்கு மட்டுமல்ல, அதன் பிறகு நொறுங்கி போகிற பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கும் சில ஆண்டுகளாகும். ஆகவே இந்த பிரச்சனையில் தீவிரவாதிகளை ஊடுருவி கண்டுபிடிப்பதற்கு பாகிஸ்தான் உடன்பட வேண்டும். அது மற்ற நாடுகள் அதை வலியுறுத்த வேண்டும். அந்த தீவிரவாதிகளினுடைய குகை எங்கே இருக்கிறது, அவர்கள் பதுங்குமிடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவர்களை கடும் தண்டனைக்கு, துப்பாக்கிச் சூடு முதல் அவர்களை உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஈவிரக்கமில்லாமல் கொண்ட அந்த படுபாவிகளை அப்படிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை அளித்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் யுத்தம் என்று கொண்டு வருவது இருதரப்புக்கும் என்ன விதத்திலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மத்திய அமைச்சரவையிலே உள்ள தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களும் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வேற கேளுங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பாஜக நாளைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. அது நல்லது தானே. இந்த இடம் நீட் தேர்வு நடத்தப்படுது. நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 ஆண்டுகள் அது செய்யலை. அந்த வாக்குறுதியிலிருந்து திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சி அமைஞ்சு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. இந்த 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி அனைத்துமே நிறைவேற்றிட்டாங்க. பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள்.